ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சுட சுட பொங்கல், மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார், சட்னி. பருப்பு வந்து கழுவி வாஷ் பண்ணி குக்கரில் வச்சாச்சு. ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, 3 பல் பூண்டு, 2 தக்காளி இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதிலே வந்து அது என்ன பெருங்காயம் வந்து ஒரு சின்ன கட்டி துண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சிடலாம். வச்சுட்டா பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ பொங்கல் செய்யலாம். சாம்பாருக்கு தாளிப்பு ரெடி பண்ணிட்டுருக்கேன். கரண்டிக்கு அடுப்பில் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதிலே வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். எடுத்து சாம்பாரில் கொட்டிட்டு நல்லா கொதி வந்துச்சுன்னா சாம்பார் ரெடி ஆகிடும். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குக்கர் அடுப்பில் வச்சாச்சு, ஆயிலும் ஊற்றியாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 3/4 ஸ்பூனுக்கு வந்து மிளகு போட்டாச்சு. அதே 3/4 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டேன். புரியுது. இப்போ இதில் வந்து கருவேப்பிலை, ஒரு துண்டு பெருங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதெல்லாம் பொரியுது. இப்போ இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. 1 அழாக்கு அரிசியும் பாசிப்பருப்பு எடுத்தேன். அதுக்கு 3 அழாக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி கொச்சவுடனே நம்ம அரிசி ஆட் பண்ணால் பொங்கல் ரெடி ஆகிடும். அப்புறம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக. தண்ணி நல்லா கொச்சிச்சு. இப்போ இதில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. தேவையான சால்ட்டெல்லாம் செக் பண்ணியாச்சு. இப்போ இது குக்கர் போட்டு 3 விசில் வச்சிடலாம். இதோட பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நெய்யை ஆட் பண்ணியாச்சு. நல்லா பாருங்கள், டேஸ்ட்டாக வந்துருக்கு.